அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் வீட்டில் சுவாமிக்கு பாலை நெய்வேத்தியம் செய்பவரா நீங்கள் தப்பி தவறி கூட இந்த ஒரு தவறை செய்து விடாதீர்கள். அது என்ன தவறு, என்ன மாதிரி நம்ம பால் நெய்வேத்தியம் செய்யணும் அப்படின்றத பற்றிலாம் தொடர்ந்து இப்போ வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக நம்ம வீட்டில் சுவாமி கும்பிடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், விளக்கு ஏற்றும் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் சுவாமிக்கு நம்ம படைப்போம். இது அவசியம் அப்படின்றது கிடையாது. ஆனால் நம்மளுடைய அந்த ஆசைக்காக, நம்மளுடைய திருப்திக்காக, நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்காக, நம்மளுடைய கர்ம வினைகள் குறையிறதுக்காக, நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் பாவங்கள் குறைந்து புண்ணியம் பெறுகிறதுக்காக, இதை மாதிரி நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் பழிக்கிறதுக்காக நம்ம தெய்வத்துக்கு நெய்வேத்தியம் அப்படின்றத வைக்கிறது அப்படின்றத நம்ம எல்லாருமே செய்யணும். ஸோ நமக்கு டைமே சரியில்லை, நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சில பொருட்களை நம்ம சுவாமிக்கு தினமும் நெய்வேத்தியம் செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நிவர்த்தியாக்கி நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோவில்கள்லையும் சரி, வீடுகள்லையும் சரி, தினமுமே சாமிக்கு விளக்கேற்றும் போது ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை படைச்சிட்டு நம்ம விளக்கேற்றுறத நிறைய பேர் கடைப்பிடிச்சிட்டு தான் வருவாங்க. தினமும் சக்கரை பொங்கல், கேசரி இதெல்லாம் செய்ய முடியுமானா நிச்சயமாக யாராலுமே முடியாது. அதனால சிம்பிளாக என்ன இருக்கும், இப்போ ஒரு ட்ரை கிரேப்ஸ் இருக்குன்னா ட்ரை கிரேப்ஸ் வைக்கலாம், பேரிச்சம்பழம் இருக்குன்னா பேரிச்சம்பழம் வைக்கலாம், கற்கண்டு வைக்கலாம், பால் வைக்கலாம், அப்புறம் இந்த வெல்லம், பொட்டுக்கடலை, இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம சுவாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேண்டுதல்கள் வேண்டக்கூடிய பழக்கம் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடிய இதில் நிறைய பேர் பால் அப்படின்றத நெய்வேத்தியமாக வைப்பாங்க. ஆனால் இந்த பால் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தூய்மையானது, சக்தி வாய்ந்தது. அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா சுவாமிக்கு கோவில்களில் அர்ச்சனை செய்கிறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பால் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அந்த பால் எப்படி தூய்மையாக இருக்கிறதோ அதே மாதிரி தூய்மையான மனதோடு இறைவன்கிட்ட நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் நிச்சயமாக பலிக்கும். அப்படி பாலை நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக நம்ம கடைபிடிச்சிருந்தாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாலை வாங்கிட்டு அது காய்ச்சி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா சாமிக்கு நெய்வேத்தியம் பண்றதுக்கு வைப்பாங்க. அந்த மாதிரி என்னைக்குமே நம்ம செய்யக்கூடாது. நம்ம எந்த ஒரு இடத்துல மஞ்சள் அந்த பாலை சுவாமிக்கு நம்ம வைக்கிறது அப்படின்றது உகந்தது கிடையாது. அதே மாதிரி நம்ம கோவிலுக்கெல்லாம் தெய்வத்துடைய சுவாமிக்கு பால் விஷயம் செய்யறாங்க அப்படின்னா நம்மளால முடிந்த அளவுக்கு மஞ்சள் அப்படின்றது பிரசாதமாவே அந்த பால் பார்த்தீங்க அப்படின்னா பாக்கெட் பாலா இருக்கிறது நம்ம வீட்டுல எப்பவுமே இருந்தது. பசு பாலை நீங்க வாங்கி கொடுக்கறது நமக்கு வாழ்க்கையில இந்த மாதிரி பால் விஷயத்துக்கு பால் வாங்கி கொடுக்கறது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு உதவி பண்ணும். அந்த பால் நீங்க மேக்ஸிமம் ஜாதகங்கள், கிரகங்கள் இந்த நிலைமையை முடியாத பட்சத்துல நீங்க பாக்கெட் பால் வாங்கலாமே தவிர, ஆனா முடிந்த அளவுக்கு நீங்க சூழ்நிலையில நம்ம தூங்கும்போது தலையணைக்கு அடியில மஞ்சளை கட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே முக்கியமா நம்மளுடைய ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த வியாழனுடைய நிலை நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா காய்ச்சின பாலை சக்கரை கூட போடாம சரியா இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் அப்படின்றது வந்துகிட்டே தான் இருக்கும். ஒண்ணு குருவுக்கு உகந்த நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள், அந்த பாலால மஞ்சள் அப்படியே நீங்க அதே மாதிரி இது பாத்தீங்க அப்படின்னா நீங்க காய்ச்சறீங்க, காய்ச்சிட்டு தான் நான் வைக்க போறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுல இனிப்பு அப்படின்றது கலந்துருக்கணும். நீங்க வெல்லம் போடக்கூடிய ஆற்றல் அப்படின்றது இல்ல கருப்பட்டி போட்டுக்கலாம். நம்ம ஜாதகத்துல இல்ல வெள்ளை சீனி தான் இருக்கு, சுகர் தான் இருக்கு அப்படின்னா சுகர் கூட நீங்க போட்டுக்கலாம். சோ அது நம்மளுடைய விருப்பம் தான். ஆனா நீங்க கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை காய்ச்சிட்டீங்க அப்படின்னா அது இனிப்பு அப்படின்றது சேர்த்துட்டு தான் வைக்கணுமே தவிர வெறுமனே சக்கரை சேர்க்காம வைக்க கூடாது. ஆனா நீங்க வெறும் பச்சை பாலை மட்டும்தான் சுவாமிக்கு வைக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு எதுவுமே போட்டு வைக்கணும் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி பால் நெய்வேத்தியம் பண்ணும்போது எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை வெள்ளி டம்ளர்ல ஊற்றி சுவாமிக்கு வைக்கிறது அப்படின்றது ஒரு சிறப்பான பலனை நமக்கு நிச்சயமா கொடுக்கும். இந்த வெள்ளி அப்படின்றது பாத்தீங்கன்னா பல தெய்வங்களுக்கும் கிரகங்களுக்கும் நிதி பிரச்சனைகள் சரியாக சுக்கிரன் இவங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டா வெள்ளி அப்படின்றது தான் ஒரு உகந்த உலோகம்
அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட வெள்ளியால ஒரு சில இந்த நைவேத்தியம் சுவாமிக்கு நைவேத்தியமாக படைக்கும்போது அது நல்ல பலனை கொடுக்கும். ஒருவேளை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்க மற்ற இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு சின்ன கிண்ணமாவது இல்ல ஒரு சின்ன டம்ளராவது சுவாமிக்கு நைவேத்தியம் வைக்கிறதுக்கு அப்படின்னு வெள்ளியில நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. உடனே வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் கொஞ்சமா காசு ரொம்ப கம்மியான விலையில கூட நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணமோ சின்ன டம்ளரோ கூட நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா போதும். அதுல வந்து நீங்க தினமும் பாலை வந்து நைவேத்தியமாக வைக்கிறீங்க. உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும். அதனாலதான் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு பாலுக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த பசு கிட்ட இருந்து கறந்த பசு பாலை நீங்க காலையில சுவாமிக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து மஞ்சள் நேரம் கழிச்சு சுவாமிக்கு எடுத்துட்டு அதை நீங்க வந்து பிரசாதமா எடுத்துக்கலாம். இல்ல காய்ச்சி வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பலனை ஏதாவது சர்க்கரை அப்படின்றத போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப உகந்தது. இந்த பால் வந்து நம்ம நைவேத்தியம் பண்றதுனால பலவிதமான நன்மைகள் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த பால் வந்து நைவேத்தியமாக வச்சுட்டு அது வந்து குழந்தைகளுடைய ஆற்றலுக்குங்க அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஏழை குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது குழந்தை பேர் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வளம்புரி சங்கலட்சுமி வந்து வாழ்வாங்க சொல்லுவாங்க. அதனால அதுல கூட நம்ம வந்து பால் தான் வந்து சேர்ப்போம். வெள்ளிக்கிழமைகள்ல தாமரை பூல போட்டு மகாலட்சுமிக்கு வந்து நம்ம அர்ச்சனை செய்யும் போது அந்த தேன் பால் இதை வந்து நைவேத்தியமாக வைத்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நல்ல பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாகப்பஞ்சமி அன்னைக்கு நாகத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பால் அப்படின்றது என்றைக்குமே நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்களுடைய எப்பேற்பட்ட வேண்டுதலும் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் போதும். இந்த ஒரு டம்ளர் பால் அப்படின்றது போதும். அப்படி பால் வைக்கும்போது நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இப்போ சாயந்தரம் நேரத்தில் பால் வந்து காய்ச்சுறாங்க. காய்ச்சி முடிச்சுட்டு முதல் பாலை வந்து சுவாமிக்கு வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில சமயத்தில் மறந்து விட்டுருவாங்க. அப்போ அடுத்த நாள் காலையில் நீங்கள் திறந்து பார்க்கும்போது சுவாமி கிட்ட வச்சுருக்க அந்த பால் அப்படின்றது பார்த்திங்கன்னா திறஞ்சு போயிருக்கும். பொதுவாகவே வீட்டில் பால் வந்து திறஞ்சு போகக்கூடாது, ரொம்ப பொங்கி கீழே வழிஞ்சிடக்கூடாது அப்படின்னா சில விஷயங்களை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி பாலை வந்து நீங்கள் சுவாமி கிட்ட வச்சுட்டு மறந்து போயிட்டீங்க அப்படின்னா அது திறஞ்சு போயிடும். அப்படி அந்த பால் கெட்டு போச்சு அப்படின்னாலே வீட்டில் வந்து அது நல்ல ஒரு மங்களகரமான விஷயங்களே நடக்க விடாது, நிறைய கெட்ட விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ சுவாமி கிட்டீங்க நீங்கள் பால் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அதை நீங்கள் வந்து எடுத்துடணும். ஒரு அரை மணி நேரம் சுவாமி கிட்ட வந்து எந்த நைவேத்தியமாக இருந்தாலும் பரவாயில்ல, அரை மணி நேரம் இருந்தால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த தவறை மட்டும் நீங்கள் செய்யாமல் இருங்க. உங்களுக்கு வந்து நிச்சயமாக பால் வைக்கிறதுனால நல்ல பலன் அப்படின்றது கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.